ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் கேட்கப்பட்ட கடந்த 5 வருடங்களுக்கான பொதுத்தமிழ் கேள்விகள் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 2022, 2019, 2018, 2016 ஸோ இந்த 4 வருடங்களுக்கான கொஷின்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 400 கொஷின்ஸ் முடிச்சிட்டோங்க. ஸோ இப்போது 2014க்கான கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 100 கொஷினுமே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டான 500 கொஷினை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கண்ணகி எனும் சொல்லின் பொருள். ஸோ கண்ணகி அப்படிங்கிறதுக்கான சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்களால் நகுபவள். ஓகேங்களா? கண்ணகி அப்படின்னா கண்களால் நகுபவள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இரண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ குறிஞ்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது முல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரகு விதைத்தல். அடுத்து மருதம் அப்படின்னா என்னதுங்க? நெல் வந்து வரும் இல்லைங்களா? வயலில் என்ன எடுப்போம்? நெல் அரிப்போம் இல்லைங்களா? ஸோ நெல் அரித்தல். அடுத்தது நெய்தல். நெய்தல்னால் கடல் என்ன பண்ணுவோம்? உப்பு எடுத்து வைப்போமா? ஸோ உப்பு விற்றல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு என்னங்க பார்த்தோம்? கிழங்கு பார்த்தோம். அடுத்தது வரகு விதைத்தல் பார்த்தோம். அடுத்தது நெல்லரித்தல். அடுத்தது உப்பு விற்றல். அப்போ 2413 தான் நமக்கான ஆன்சர். 2413 வந்து ஆப்ஷன் ஏல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது மூணாவது கேள்வி. வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த 4ம் எதனோட தொடர்புடையது? ஸோ இது எல்லாமே எதுக்கானதுங்க? பண்பு தொகைக்கானது. ஓகேங்களா? ஸோ பண்பு தொகை இதெல்லாம் வந்து மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா அது தொகை. ஸோ இதை வந்து மீன் பண்ணுறனால பண்பு தொகை. ஓகேங்களா? சிலருந்து உங்கள்கிட்ட கொஷின்ஸ் வந்து கேட்குறேன். வினைத்தொகை இருக்குது இல்லைங்களா? ஸோ எத்தனை காலங்கள் வந்து மறைந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேற்றுமை இருக்குது இல்லைங்களா? ஸோ வேற்றுமை உருபு வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்றைக்கான 4th கொஷின் வந்து பாருங்கள். வெண்தலை விரவிய களிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூது. ஓகேங்களா? ஸோ இது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக புக்கில் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி. பொறுத்துக. வினைத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வினைத்தொகைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செய் தொழில். ஓகேங்களா? ஸோ உவமை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதி முகம். அடுத்தது உம்மை தொகை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாள் 2. அடுத்து அன்மொழி தொகை அப்படின்னா பவளவாய் பேசினாள். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வினைத்தொகை வந்து செய் தொழில் தானேங்க. செய் தொழில், செய்த தொழில், செய்யும் தொழில், செய்கின்ற தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலங்களையும் உணர்த்துறனால நமக்கு செய் தொழில். உவமை தொகை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மதி போன்ற முகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அந்த போன்ற அப்படிங்கிற உவமை வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேங்களா? உவமை உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது என்னது? உவமை தொகை. அடுத்தது உம்மை தொகை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது வந்து மறைஞ்சு வந்திருக்கணும். 4 2 இருக்கா? 4ம் 2ம் அப்படின்னு வரும். உம்ங்கிறது நமக்கு மறைந்து வந்திருக்கு. அடுத்து அன்மொழி தொகை அப்படின்னா சிவப்பு சட்டை பேசினார். அதாவது சிவப்பு சட்டை அணிந்திருந்தவர் பேசினார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம்? சிவப்பு சட்டை பேசினார் வரும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பண்புத்தொகை, வினைத்தொகை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் வேறு எது வந்து வருதோ அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? அன்மொழி. அப்போ பவளவாய் பேசினாள் அப்படிங்கிறது அந்த பவளமாக பேசியிருக்க போது பவளம் போன்ற அந்த வாயை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பேசினாள் அந்த மாதிரி தானே வரும். ஸோ அது வந்து அன்மொழி தொகை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 2413. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. ஸோ எனக்கு 6th கொஷின். அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் உழவன் அப்படிங்கிறது வந்து குறிப்பு வினைமுற்று. அடுத்தது பாருங்கள். பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி ஒரு ரிப்பீட்டட் கொஷினுங்க. 2023 பல தடவை வேறு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லையுமே வந்து அதிகமாக வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா வயலில் மாடுகள் மேய்ந்தது. ஸோ இந்த வார்த்தையே தப்பு. அடுத்து வயலில் மாடுகள் மேய்ஞ்சது. இது வந்து பேச்சு வாக்கில் வருது. வயலில் மாடுகள் மேய்ந்தது. இங்கே வயலில் மாடுகள் மேய்ந்தன. ஓகேங்களா? மாடு, ஆடு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா என்னது? வந்தன, போயின, மேய்ந்தன இந்த மாதிரி தானே வரும். ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் வயலில் மாடுகள் மேய்ந்தன. அடுத்தது பெயர் சொல்லின் வகை அறிதல். ஸோ நடிகன் அப்படிங்கிறது என்னதுங்க? நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அப்போ இது என்னது? தொழிற் பெயர். ஓகே, இப்போ பெயர் சொல்லோட மொத்த வகைகள் எத்தனை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்றைக்கான 9th கொஷின். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்கூற்று. ஒருத்தவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு நம்ம வந்து வேறொருத்தவங்கள்ட்ட சொல்கிறது அயர்கூற்று. ஓகேங்களா? அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. ஸோ இங்கே பாருங்கள்.
பெறா தளி கொடுப்பதுவும். ஸோ இது எல்லாமே வந்து சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, இந்த விஷயங்கள் அந்த அளபடையில் வந்து வந்துடுது இல்லைங்களா. அப்போ அண்ணன் அப்படிங்கிறது வந்து இதில் சம்மந்தப்படாத ஒரு விஷயம். அப்போ அண்ணன் அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். அடுத்தது யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள். யாப்பு அப்படின்னா கட்டுதல்னு பொருள். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு கொஷின் கேட்குறேன். அணி அப்படின்னா அதுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கான 12th கொஷின் பார்த்துருவோம். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண் அரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அடுத்தது 13வது கேள்வி. உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர். ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே வந்து பழைய புக்கில் வந்து லோயர் கிளாஸ்லேயும் இருக்குது, ஹையர் செகண்டரிலையுமே வந்து இருக்குது, அதாவது 9th 10thலையுமே வந்து உங்களுக்கு இருக்குது. உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வந்து ஹெலன் கெல்லர். ஓகேங்களா. அடுத்து திருக்குறளுக்கு எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது. ஸோ திருக்குறளுக்கும் எந்த நம்பருக்கும் வந்து தொடர்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7. இதில் தான் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா 7 அப்படிங்கிற எண் வந்து திருக்குறளில் எத்தனை தடவை இடம் பெற்றிருக்கு. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த குறிஞ்சிப்பாட்டுங்கிற நூல் எழுதினவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெமுரியா. ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்லேயும் ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமுரியா. ஸோ அடுத்தது இன்றைக்கான 17வது கேள்வி. குமரகுருபரர் எழுதாத நூல் எது அப்படின்னு பார்க்கலாம். கந்தர் கலிவெண்பா அவர் எழுதினது தான், மதுரை கலம்பகம் அவர் எழுதினது தான், நீதிநெறி விளக்கம் அவர் எழுதினது தான். ஸோ திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ்ங்கிறது அவர் எழுதினது கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது தாய்மானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது. ஸோ தாய்மானவரோட நினைவு இல்லம் ராமநாதபுரத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. சரி, தாய்மானவர் வந்து எந்த அரசர்கிட்ட கணக்கு பிள்ளையாக வந்து வேலை பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்றைக்கான 19th கொஸ்டின். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யாருங்க? வாணிதாசன். ஸோ புது புக்லேயே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் இருந்தது. ஸோ அடுத்தது வந்து இன்றைக்கான லாஸ்ட் கொஷின். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஸோ இது வந்து புது புக்லேயுமே வந்து படிச்சிருப்பீங்க. பழைய புக்கில் படிக்காதவங்களுக்கு புது புக்லேயே இது வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். குளோரோஃப்ளூரோ கார்பன். ஸோ இதெல்லாமாங்க எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினில் நமக்கு இடம் பெற்றிருக்கு. ஸோ இது என்னது? குளோரோஃப்ளூரோ கார்பன். ஸோ இன்றைக்கான 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா பொது தமிழில் 420 கொஸ்டின் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். குரூப் 4 கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட பொது தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டினும் பார்க்கணுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல்லே தினம் 10 தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கோங்க. அதில் டெய்லி 10 கொஸ்டின் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். கண்டுபிடிக்க முடியலன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க, நாங்களே ஷேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.